அவர் பெப்பர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் மீன் வறுவல் எப்படி குயிக்காக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி சீக்கிரமாக மீன் வறுவல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 kg மத்தி மீன் எடுத்திருக்கேன். மத்தி மீனில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. அது குழந்தைங்க கூட சாப்பிடலாம். இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா வீட்டிலேயே அரைச்சது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ பிழிஞ்சு வச்சிருக்க எலுமிச்சை சாறை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே கோட் ஆகிற மாதிரி மீனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாஸ்லாம் நல்லா மீனில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கோட் பண்ணி 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடுங்க. அடுத்து ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் வறுவல் பண்ண எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ மீன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்குது. கவலை மீனும் சொல்லுவாங்க, மத்தி மீனும் சொல்லுவாங்க. இப்போ ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான மத்தி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி பண்ண ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.